Hi, hello friends. Welcome back to Arts World. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கும், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்வியூ क्वेश्चंसலாம் கேட்கப்படும் அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல அரியர்ஸ் வெச்சிருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா அரியர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ எனக்கு வந்துட்டு பிஇஎம்இ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்துட்டு அப்புறமா கூட நான் பிஇஎம்இ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கூட பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு டிப்ளமோ பண்ணால் போதும், நான் வந்துட்டு அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் என்ன மாதிரி வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் மேக்ஸிமம் எதை பற்றி படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், கம்பஷன், இக்னிஷன் இதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் பிஸ்டன் ஒர்க்கு இல்லைனா மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா டிசைனிங், அதாவது ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் எனக்கு ஒரு சில அரியர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அரியர்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணணுமே, கிளியர் பண்ணால் தானே எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னா இப்போது உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ கூட இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிகிரி உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லை, உங்களுக்கு நான் கேட்குற ஸ்கில் இருந்தால் போதும், அந்த ஸ்கில்க்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ நிறையா கம்பெனிஸ் மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ஏகப்பட்டது மாறிட்டு இருக்கு, இன்னும் மாறும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங் டிகிரி இருந்தால் தான் வேலை அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன ஃபீல்டில் ஒர்க்கு தேவைப்படுதோ அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு ஜித்தனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களே வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா யாரும் டிகிரி கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் வீடியோ எடிட்டிங் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ எடிட்டிங்க்கு சேர்த்திக்கிறாங்க பார்த்தீங்களா நவடேஸ். அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ டிசைனிங் ஃபுல்லாக தெரியும், பட் நான் வந்துட்டு டிகிரி வாங்கலை அப்படின்னு நினச்சாலும் உங்களால் டிசைனிங் ஃபீல்டில் போயிட்டு சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ நீங்கள் டிசைனிங் ஃபுல்லாக தெரியும், நல்லா போடுவீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிசைன் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும். அது நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு வெளியில் போய் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே இப்போ எல்லாம் வந்துட்டு டிசைன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு முன்னேறி இருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் வச்சு அதை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உடிமி அப்படிங்கிற வெப்சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வெப்சைட்லாம் வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இப்போ மேனுஃபேக்சரிங் சைட் போகணும், அதாவது கம்பஷன், இக்னிஷன், பிஸ்டன் ரெடி பண்ணுறது, இல்லை ஒரு ஆட்டோமொபைல் பைக் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி இருந்தால் போதும். அதாவது நான் இந்த ஒர்க்கெலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும், அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு தான் அதை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆன்லைன்லேயே நிறையா ஃப்ரீ வெப்சைட்ஸும் இருக்குது, பெய்டு வெப்சைட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உடிமி அப்படிங்கிற வெப்சைட்லலாம் வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வச்சே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம போகிறோம் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இன்டர்வியூ கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்தோட டவுட்டாக இருக்குது. ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, அப்புறம் உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். அது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது மனிதர்கிட்ட எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் அது கேட்பாங்க. ரெண்டாவது திங் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிசைன் நாலேஜ் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதாவது கேட்டையா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பேட் அப்படின்னா என்ன, பேக்கெட்னா என்ன அப்படின்ட்டு கேட்டையாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா சாஃப்ட்வேர்க்குள்ள. ஸோ அதை பற்றி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. சாலிட் ஒர்க்ஸ்னா சாலிட் ஒர்க்ஸ் டூல்ஸை பற்றி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாலிட் ஒர்க்ஸ் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, கேட்டையா வந்துட்டு மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு டெக்னிக்கலாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். இவ்வளோ தான் இன்டர்வியூ கொஷின்ஸ். இன்டர்வியூ கொஷின்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக பயப்பட தேவையில்லை.
மிஞ்சி மிஞ்சி கேட்டால் உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்டிடியூட் அப்படின்ற ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த ஆப்டிடியூட்லாம் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ஆப்டிடியூட்லாம் இருக்குது, ஸோ ஆப்டிடியூட் எப்படி கிளியர் பண்ணுறது, இல்லை ஆப்டிடியூட்க்கு தனியாக கோர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணணும், அரியர்ஸ் இருந்தாலும் எப்படி வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இன்டர்வியூ கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஆர்க்சோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.